பிரேஸ் லார்ட். இந்த நாளிலே நமக்கு கிறிஸ்மஸ் நாளாக இருக்கிறது. நம் தேவனுடைய இந்த கிறிஸ்மஸ் நாள் எதற்கு உண்டானது என்பதை நாம் பார்த்தோமானால், இங்கே இருக்கிற உங்களுக்கு நான் ரெக்கார்டுக்கு மாத்திரமல்ல, இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன். கிறிஸ்மஸ் இது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வருவதற்கு எல்லோருக்கும் தெரியணும், தேவனுடைய மகிமை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் பிறந்தது குளிரான நேரம், குளிரான காலம் என்று சொல்கிறது. பனியிலும் குளிரிலும் அவர் பிறந்தார் என்று சொன்னதுனாலதான் இந்த டிசம்பர் மாதம் என்று நியமித்து இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த தேதி தான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாட்களிலே குளிர் காலத்திலே அவர் பிறந்தார். புரிகிறதா? ஆகையால் அவர் எதற்காக வந்தார், என்னுடைய இந்த நாளில செய்தி எப்படி இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எதற்காக இயேசு வந்தார் அதை குறித்து தான் இந்த நாள் உங்களோடு பேசியிருக்கிறேன். சரிங்களா? நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நான் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இதோ இந்த பூலோகத்திலே சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் மனுஷர்களுடைய பாவத்தை பார்த்து அந்த பாவத்தை போக்க ஒரு பாலகனை நான் அனுப்புவேன் என்று சொல்லி எங்களுக்காக ஒரு குமாரனை கொடுத்தீரே அப்பா. எங்க பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி அநேகரை சுகமா வைப்பதற்காக, சமாதானத்தோடு வைப்பதற்காக நீர் கொடுத்த இந்த ஸ்லாகியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகளை நாங்கள் இந்த நாளிலே பிரசங்கிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இது அநேகர் உள்ளத்திலே தொட்டும்படிக்கா, அநேகர் இருதயத்திலே இதை ஆண்டவரை கிரியை செய்யும்படிக்கா, நீ தான் மெய்யான தேவன் என்று அநேகர் அறியும்படிக்கா இந்த நாளிலே நாங்கள் பேச இருக்கிறோம். நாங்கள் அல்லப்பா, நீர் பேசுவீராக. ஆண்டவரே, வானமும் பூமி அழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை அழியாது என்று சொன்னீர். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் போதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ தாமே அடியனோடு இடைப்படுவீராக, கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அசைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த நாளில் நாம் என்ன வாசிக்க இருக்கிறோம்? நான் உங்களுக்கு சொன்னேன் தலைப்பு, நம்மளுடைய தலைப்பு என்னன்னா, இயேசு எதற்காக வந்தார். சரிங்களா? இப்போ நம்ம கிபி இருக்கு இல்லைங்களா? உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் கிமு கிபி. ஆனா என்ன அந்த கிமு, என்ன அந்த கிபின்றதா ரொம்ப பேருக்கு தெரியாது. சரிங்களா? அதை பத்தி தான் உங்களோட பேச இருக்கிறேன். கிமுல ஒரு ஏசையா என்ற தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசுகிறார். யார் பேசுகிறார் என்றால் கர்த்தர் பேசுகிறார். இயேசு அல்ல, கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று, என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், ஏசையா 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது கிமுல கடவுள் சொன்னது, பிதா சொன்னது. கர்த்தர் என்றால் இங்க வேதத்துல நமக்கு எல்லாத்துலயும் கர்த்தர் கர்த்தர் என்றுதான் சொல்லப்படும். கர்த்தர் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதுக்கு மேல ஒரு கடவுளும் இல்லை, அதுக்கு கீழே ஒரு கடவுளும் இல்லை. எல்லா தேவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார் நம் கர்த்தர். வானத்தையும் பூமியும் படைத்தவர் தான் கர்த்தர். அவருக்கு தான் கர்த்தர் என்று சொல்லப்படும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் இன்னைக்கு நிறைய கூகுள்ல நம்ம சர்ச் பண்றோம், எதோ சர்ச் பண்றோம். நான் சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, எது உண்மை, எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் என்று உங்களுக்கு புரியும். இப்ப இங்க சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு இது யார்கிட்ட சொல்றாருனாக்கா, ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்றார். வேதத்துல பாத்தீங்கன்னா ஏசையா தீர்க்கதரிசி என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்றால் ப்ராபஸ் சொல்லுகிறவங்க, வெளிப்பாடுகளை சொல்லுகிறவங்க, நடந்து முடிந்ததை சொல்லுகிறவர்கள், நடக்க போறதை சொல்லுகிறவர்கள் தான் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுவோம். அவர்கிட்ட சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இன்னும் பிறக்கல. கிமுல இயேசு என்ன ஆகல, இன்னும் பிறக்கல. ஆனா சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருடைய தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். கடவுளுக்கு மனுஷர்கள் மேல ஒரு வேதனை விட்டது, ஒரு பாரம். யாருக்கு? நம்மளை படைத்த கடவுளுக்கு நம்ம மேல ஒரு பாரம். வசனம் சொல்லுகிறது, உன் தாயின் கருவுளை நீ உருவாதற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வசனத்தை நான் உட்கார்ந்து யோசிப்பேன். எனக்கு அறியாத காலத்துல ஒரு தாயின் கருவுளை உருவாதற்கு முன்னே நம்மளை தெரிஞ்சுக்கினாருனாக்கா, அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம்? அவரிடத்துல தான் வந்தோம். காற்று எங்கிருந்து வருகிறதோ திரும்பி எங்க போகிறது நமக்கு தெரியுதா? தெரியாது. அதே போலதான் தேவ பிள்ளைகளே, நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேதான் மறுபடியும் போக போகிறோம். சரிங்களா? அந்த தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க செய்த பாவங்கள், நாம் செய்த நிறைய இந்த பூமியில பாத்தீங்கன்னா மனுஷர்கள், கடவுள் நியமிச்சது கொஞ்சம் தான், ஆனா மனுஷர்கள் அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொந்த புத்தினால அதிகமான பாவத்தை பெருக்க செய்து விட்டார்கள்.
புரிகிறதா நான் உங்களுக்கு சொல்லுகிறது? அப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி என்னுடைய ரெக்கார்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, என்னுடைய ஸ்பீச்ல நிறைய சீர்திருத்துதலை நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு மனுஷன் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அதே தான் நீங்க சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பாவத்தை போக்கத்தான் நான் ஒரு குமாரனை அனுப்புகிறேன். இங்கே கிமுல இயேசு பிறக்கல, அப்பவே சொல்லிட்டாரு கடவுள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இங்க பிறக்கல, பிறந்தாருன்னு சொல்லிட்டாரு. ஏன் இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றாரு தெரியுங்களா? வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா செய்துருவார். அதுல எந்த ஒரு மாற்றமும், எத்தனை பேர் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவருடைய வார்த்தை மாறாது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமி அழிஞ்சு போயிடுமா, தேவனுடைய வார்த்தை அழியாது. அப்போ அப்படியே முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு ஆண்டவர் நம்ம பாவத்துக்காக. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பைபிள்ல கிமுல இருந்த அத்தனை நல்லவங்களும் சரி கெட்டவங்களும் சரி, ஒரு பூமி அழிக்கும் போது எல்லாரும் பாதாளத்துக்கு தான் போயிட்டாங்க. நம்ம ரொம்ப கிருபை பெற்றவர்கள். நம்ம எல்லாருமே இந்த காலகட்டத்தில் 2000க்கு அப்புறம் நம்மளாம் கிருபை பெற்றவர்கள். ஏன்னா நமக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்த பிறகுதான் நமக்கு மன்னிப்பு என்கிற ஒரு திட்டத்தை தேவன் கொண்டு வந்தார் பூமியில. சரிங்களா? இவர் வருவதற்கு முன்பாகவே இங்க கர்த்தர் சொல்லிட்டார், ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தருடைய அவருடைய பிளான் இயேசு மேல இருக்குது. அவருடைய பாரம் இயேசு மேல வைக்கிறார். என்ன சொல்லி வைக்கிறார் தெரியுங்களா? மகனே, இந்த உலகத்தை நான் தான் சிருஷ்டித்தேன், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களையும் நான் தான், ஆதாம் ஏவாளை நான் தான் சிருஷ்டித்தேன். ஆனாலும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பாவம் செய்து விட்டார்கள். அந்த பாவத்தினால எத்தனையோ, ஒரு பாவம் தான் அவர்கள் செய்தார்கள், அந்த கனியை மட்டும்தான் அவர்கள் புசித்தார்கள். ஆனா எத்தனையோ பாவங்கள் பெருத்து போய்விட்டது. ஆகையால தேவ பிள்ளைகளை இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அப்படிப்பட்ட பாவத்தை கிமுல மன்னிப்பு இல்லைங்க, கிமுல மன்னிப்பே கிடையாது. கடவுள் யாரையுமே மன்னிக்கல, அப்படியே அடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியே அடிப்பாரு. யார் தப்பு செய்யறாங்களோ அப்படியே வெட்டிடுவாரு. நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே பிளந்துருவாரு, பூமி அப்படியே பிளந்துருவாரு, எல்லாம் பூமிக்குள்ள போயிடுவாங்க. ஆனா கிபியில தான் நமக்கு மன்னிப்பு. எப்ப தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்தது. இவர் எப்ப தெரியுமா பிறந்தாரு? 3ல பிறந்தாரு. இன்னைக்கு நம்ம 2025ல இருக்கிறோம், அவரு 3ல பிறந்தாரு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்களாம் படிச்சவங்களா தான் இருப்பீங்க, உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 3ல இயேசு பிறந்தார். அப்ப இங்க சொல்லிட்டாருங்களா, கர்த்தருடைய தத்துவம் இயேசு மேல, அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தருடைய பாரம், அவருக்கு ஒரு பாரம் இருந்துச்சு, ஆண்டவருக்கு பிதாக்கு ஒரு பாரம் இருந்துச்சு, கர்த்தருக்கு ஒரு பாரம் இருந்துச்சுன்னா நம்ம மனுஷர்களை படைத்து அவங்க என் பேச்சு கேட்கவே மாட்டேன்றாங்களே, நான் நல்லது செய்து வாங்கன்னு சொல்ற வரமாட்டேன்றாங்களே. சரி, இதுக்கு பிளான் பண்ணி தான் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? ஒரு குமாரனை நான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். என் பாரத்தை அவர் நீக்குவார். எப்படி நீக்குவார் என்பதை தான் நான் 2வது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனா அவர் எப்படிப்பட்ட தேவனா? இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர். நம்ம இயேசுவை அறிந்தவங்களும் சரி அறியாதவர்களுக்கும் தெரியும், இயேசு கிட்ட போனா ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இல்லைங்களா? உலகமே தெரியும். நான் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் பக்கா இந்துஸா தான் இருப்பாங்க. திடீர்னு குழந்தைங்களுக்கு நிறைய ஜுரம் அழுதுட்டே இருக்கும், சில அசுத்த ஆவிகள் குழந்தைகளை தொடும். அப்போ என்கிட்ட ஜபம் பண்ணிட்டு போவாங்க அந்த வீட்டு லைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே. அப்போ அவங்களுக்கு தெரியுது, என்ன தெரியுது? இயேசு கிட்ட வந்தாக்கா ஒரு அற்புதம் நடக்குது. அதைத்தான் இங்க தேவன் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட தேவனா? அற்புதமானவர், அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய என்பது உங்களுக்கு அர்த்தம் தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். நித்தியன்னா நம்ம முடிவு, நம்ம ஜீவன் இங்க தாங்க மறிக்கும், ஆனா நம்ம உயிர் மட்டும் மறிக்காது. ஒன்ஸ் நம்ம பான் ஆயிட்டோம்னாக்கா இந்த உயிர் போகவே போகாது. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? அது கடவுள் இடத்துல தான் போகும், எங்கிருந்து வந்துச்சோ அங்கதான் போகும். அதனால நித்திய பிதா, அவருக்கு நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரு? நித்திய பிதாவா இருக்கிறாரு. எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப ஆசை. 92ல எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். திடீர்னு 92ல அவர் இறந்துட்டாரு. அப்பதான் என் பையன் வயிற்றுல 3 மாசம். 91ல என் பையன் 3 மாசம் வயிற்றுல. அப்போ எங்க அப்பா இறந்த உடனே நானும் செத்து போயிடணும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப ஆசை. வயிற்று போட்டு குத்திக்கிறேன், எனக்கு வேண்டாம், எங்க அப்பா பார்க்காத குழந்தை எனக்கு வேண்டாம். அப்ப எல்லாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ், ஆண்டவரே இப்படிதான் கொஞ்சம் உங்களை மாதிரி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்க பாஸ்டர் சொன்னாரு, உலகத்தின் அப்பாவாகட்டும்
அம்மாவாகட்டும், மனைவியாகட்டும், கணவன் ஆகட்டும், எல்லாரும் விட்டுட்டு தான் போவாங்க சிஸ்டர். ஆனா நம்ம அப்பா நித்திய பிதா இருக்கிறார் பாருங்க, அவர் நம்ம எப்பொழுதும் கைவிட மாட்டார். அப்போதான் எங்க அப்பா மேல இருந்த அன்பை நான் எடுத்துட்டு இந்த அப்பா மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. சொன்ன மாதிரி அவர் விட்டுட்டு போயிட்டார்ல. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு தெரியாது, ஆனா இருக்கும்போது எவ்வளவு அன்பு காட்டுறாங்க. அவங்களுக்கு மரணம்னு வந்த பிறகு ஒண்ணுமே தெரியறது இல்ல, அதானே உண்மை. ஆகையால ஆண்டவர் நமக்கு நித்திய பிதாவா இருக்கிறார். அதைத்தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா கர்த்தர் சொல்லுகிறார். 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தருடைய தத்துவம் தோளின் மேல் இருக்கும். நம்மளுடைய பாவத்தை தான் இயேசு சிலுவையில சுமந்தார். ஹல்லேலூயா. அது கடவுள் மேல இருந்த பாரத்தை இயேசு கிறிஸ்து மேல வச்சுட்டாரு. போப்பா, நீ போய் என்ன பண்ண, ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக சிலுவை சுமக்க வேண்டும். நமக்கு அப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீ சிலுவை சுமந்தாதான் நீ பரலோகத்துக்கு வருவேன்னு இல்லைங்க. அதுதான் அந்த காலத்தை கிமுவை காட்டிலும் கிபியில நமக்கு கிருபையின் காலம். கடவுள் நம்மளை மன்னிக்கிற காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பக்கா செட்டியாரு, எங்க அப்பாலாம் தர்மகர்த்தா, சரிங்களா? நாங்க போனாதான் கோயில்ல தேரை இழுப்பாங்க. எங்க அப்பா நாங்க ஃபேமிலி எல்லாம் போனா இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க பாருங்க, நாட்டாம போனாதான் கோயிலை திறப்பாங்க. அதே தான் உண்மை, 100% உண்மை. நாங்க அப்படித்தான் இருந்தோம். ஆனா கடவுள் அதெல்லாம் பொய் என்று எண்ணி என்னை தேர்ந்தெடுத்தார், என்னை பேர் சொல்லி அழைத்தார். எங்க அப்பா இறந்த உடனே 5 வருஷத்துல நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வர 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 இயேசுவிடத்துல நான் நெருங்க ஆரம்பித்து விட்டேன். அதுக்கப்புறம் தான் உலகம்னா என்ன, மனிதர்கள்னா என்ன, இந்த உலகத்துல என்ன நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, இதற்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஹல்லேலூயா. இங்கே பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சொல்லிட்டாங்களா பிறக்க போறாருன்னு. எங்க பிறக்கிறாரு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். புதிய கிபியில இந்த பைபிள் எப்ப எழுதப்பட்டதுன்னா கிபியில தான் எழுதப்பட்டது, கிமுல எழுதல, சரிங்களா? கிபியில எழுதப்பட்டது. அப்போதான் இந்த ஜீசஸ் பூமிக்கு இயேசு எப்படி வரார் என்பதை இங்க நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 நான் வாசிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதே இருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார். அங்க பிறந்தார், கொடுக்கப்படுவார் என்றெல்லாம் சொல்லிட்டாரா கிமுல? எப்போ பிறக்கிறாருன்னு பாருங்களேன். கிபியில ஸ்டார்டிங்ல பிறக்கிறார், அது 3ல பிறக்கிறார். ஹல்லேலூயா. இங்க சொல்லுகிறார் அவ்வேளையில. எவ்வேளையிலனாக்கா இந்த இடத்துல ஆடுகளை மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் ஒரு வயல்வெளியில. அவங்களாம் எங்க மேய்ப்பாங்கனாக்கா எங்கெங்க செடி இருக்குதோ அங்கதான் காட்டு வழியா தான் மேய்ப்பாங்க. அப்படி ஒரு மேய்ப்பன் மேய்த்து கொண்டு இருக்கிற வேலையில ஒரு தேவ தூதன் அந்த மேய்ப்பர்கள்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுகிறார் என்று சொல்லி பார்த்தோமானால், அந்த வேலையில அவங்க மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வேலையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் நிற்கும் போதே பிரகாசம், ஒரு ஒளி தெரிஞ்சுதான். ஏன்னா அவர் தேவ தூதன், அது கடவுள்கிட்ட இருந்து வர தூதன். அது அவர்கள் வந்த உடனே ஒரு ஆள் தான் வந்தாரு. அவர் நின்ன உடனே அந்த மேய்ப்பர் இடத்துல இருக்கிற ஒரு பிரகாசம் வந்தவுடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. பூமியில திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சுனாக்கா அது எண்ணி முடியாத ஒரு அதிசயமா இருக்கும். நம்ம எல்லாரும் பயப்படுவோம் இல்லைங்களா? அப்படிதான் அந்த மேய்ப்பனும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. அப்போ அந்த தூதன் சொல்லுகிறார், தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதே இருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் நம்ம எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கிறோம்ல, இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லி எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நாளிலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும்படிக்கு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவ தூதன் சொல்கிறாரு, உங்களுக்காக யார் வந்திருக்கிறதா? கீழே சொல்றாரு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு. பாருங்க, எல்லாமே நமக்கு தான் சொல்றாரு. அங்கே நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு கிமுல. நமக்கு யோசிச்சு பாருங்களேன், நமக்குன்னு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்து இருக்கிறார். உங்களுக்கு
அப்போ யார் அந்த உங்களும் நாங்களும்? நம்ம யாருன்னா நீங்களும் நாங்க தான், வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இங்க சொல்லுகிறார், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படிக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று தேவ தூதர்கள் மேய்ப்பர்கிட்ட சொல்றாங்க. மேய்ப்பர் யாரு? படிக்காதவர்கள், அறிவு இல்லாதவர்கள், ஆடுகளை மேய்க்கிறவர்கள். அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்காது. அவங்ககிட்ட போய் சொல்றாரு. ஏன் தெரியுமா அங்க சொல்றாரு? அவங்க தான் ஊர் ஊரா சுத்துவாங்க. அவங்க போய் எல்லாருக்கும் செய்திகளை சொல்றாங்க. அதனால்தான் கடவுள் அவங்கள்ட்ட தான் முதல் செய்தி வந்தது. கிறிஸ்து பெத்லெகேம் என்ற ஊரிலே நமக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் யார் அந்த இயேசு என்று. கண்டிப்பாக தேவன் யாரையும் விட மாட்டார், எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார். நற்செய்தியை சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கார்ல வந்துட்டே இருக்கிறேன். எனக்கு உங்க ஐயா உங்க மேனேஜர் என்னை விடவே இல்லை, வந்தே ஆகணும். நவம்பர் 15க்கு மேல எங்கேயுமே நகர மாட்டேன். அவ்வளோ ஒர்க்கு, எல்லா பிளானிங் போடுவேன். இந்த வாட்டி எல்லாமே தலைக்கீழ ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன இப்படி கொண்டான்ட்டேன் என் பையன், நான் முட்டங்கே உட்காந்துட்டு இருக்கணுமா வீட்டுல அப்படின்னு தான் திடீர்னு ஆண்டவர் சொன்னார், நீ எங்க போனாலும் சுவிசேஷம் சொல்லலாமே, உனக்கு எங்க போனாலும் வேலை இருக்கு மகளே. அப்பதான் நான் சொன்னேன், நம்ம இதுக்கு பேர் சப்போஸ் கிறிஸ்மஸ். முன்னாடி செய்யறோம் இல்லைங்களா, நம்ம சப்போஸ் கிறிஸ்மஸ் என்று சொல்வார்கள். இந்த மாதம் முழுவதுமா நாங்க போய் வீடு வீடா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவோம். இதே மாதிரி கிராண்டா பண்ணுவோம். கிராமத்துல எல்லாம் போய் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 100 பிள்ளைங்க சேருவாங்க. அந்த 100 பிள்ளைகளுக்கும் நாங்க ஆண்டவர் பத்தி சுவிசேஷத்தை சொல்லிட்டு ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம். இந்த 25 வருஷமா நாங்க செய்துட்டு தான் இருக்கிறோம். 3 கிராமம் இருக்கும் எங்களுக்கு. நீட்டு சர்ச்சில் வரவங்க அந்த கிராமத்துல எல்லாம் சாப்பாடு கொடுத்து எல்லாம் நாங்க பசங்களுக்கெல்லாம் அந்த கிஃப்ட் கொடுத்துட்டு வரும்போது என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நமக்கு அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அந்த ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லிட்டு அவர்களோடு நாங்க பக்கர்ந்து, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க போனாக்கா அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அவங்கலாம், ஐயோ ஏசப்பா வர்றாரு. நான் போனேனாக்கா, ஏசப்பா வர்றாரு, ஏசப்பா வந்துட்டாரு, ஏசப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்னாங்கன்னு சந்தோஷம் இல்ல, அவங்க உள்ளத்துல ஏசப்பா என்று நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த தெய்வத்தை கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்கனால ஈந்ததை நாங்க கொடுப்போம், சாரீஸ் கொடுப்போம், ட்ரெஸ் கொடுப்போம், பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியா செய்வோம். சரி, அங்க நம்ம என்ன சொன்னோம்? அவர் எதற்காக, நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் என்ன? இயேசு எதற்காக பிறந்தார். அப்போ அங்க சொன்னது இங்க நிறைவேறிடுச்சா? கிமுல சொன்னது கிபில நிறைவேறிடுச்சு. பிறந்துட்டாரா? சரி, இப்ப எதற்காக வந்தார்? சரியா? அதை அங்கே நம்ம இதே லூக்கால 1ஆம் அதிகாரம் 73ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏன் வந்தார் என்பதற்கு நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதி முதல் கொண்டு இருந்த நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வாக்கியங்களினாலே தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டிக் கொண்டு நம்முடைய சத்துக்கள் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின்றும் நம்மை ரட்சிக்கும்படி. எதுக்காக வந்தாராம்? இங்க சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்னபடி. நான் சொன்னேன்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னேன்ல, கிமுல ஏசையா என்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர்கிட்ட சொன்னபடி இயேசு ஏன் வந்தாராம்? ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களினால் தாம் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து நம்மளை மீட்டிக் கொள்ளும்படிக்கு, நம்மை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்து நம்மை மீட்டிக் கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருப்பேன். ஆனால் நாங்கள் குடும்பமா மரித்து போயிருப்போம், நானும் என் கணவர் மகனும். இந்த வசனம் 100க்கு 100 எனக்கு பொருந்தும். அந்த பொல்லாப்பான கைகளிலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டினார். எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஜாதிகள் மத்தியில எங்களை மீட்டி எடுத்தார். நாங்கள் பிறந்தது 12 பேராய் இருந்தாலும் ஒருவரும் கூட என்னை உதவி செய்ய அவர்களுக்கு மனம் இல்லாத பட்சத்துல எங்களை அந்த மாதிரி சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில என்னை மீட்டி எடுத்தார். அப்பதான் இயேசு இல்லைன்னா நாங்க நிச்சயமா மறைத்து போயிருப்போம், சித்து போயிருப்போம். அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு தேவன் உண்டு, என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, எனக்காக அனுப்பப்பட்ட இயேசு இருக்கிறார். நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன்? வாழ்வேன்.
அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் கேட்பேன், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், நீங்க உண்மையான தேவனானால் என்னை வாழ வைங்கன்னு சொன்னேன். நிச்சயமா கடவுள் என்னோடு பேச ஆரம்பித்தார். இருக்க இருக்க என்னை உயர்த்த ஆரம்பித்தார். எனக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்தார். எனக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்க ஆரம்பித்தார். தேவ பிள்ளைகளே, வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் எனக்குள்ள வந்தது. எந்த ஜாதிகள் மத்தியில நான் தாழ்த்தப்பட்டனோ, எந்த பணம் இல்லாத பட்சத்துல என்னை தள்ளப்பட்டார்களோ, அவர்கள் மத்தியில தேவன் என்னை உயர்த்தி வைத்தார். இன்று எல்லாரும் உமா 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 தான் ஹைலைட், இன்னைக்கு அரவிந்த ஹைலைட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன்க. அதற்காக தாங்க இயேசு வந்தார், வேற எதுக்குமே வரல. எத்தனையோ பேர்கள் வழி தெரியாமல் மரித்து போகிறார்கள். எத்தனையோ பேர்கள் ஆலோசனை தெரியாமல் பைத்தியமா ஆகிறார்கள். எத்தனை பைத்தியமான பிள்ளைகள் எங்களிடத்துல வந்திருக்கிறாங்க தெரியுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட சரியாகாம, மருந்து சாப்பிட்டு கூட சரியாகாம, அதெல்லாம் ஒரு பிசாசின் கட்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை பைத்தியம், நம்ம சிந்தனைகளை தோல்வியடை செய்கிறான். நம் வசனத்தை வாசிக்கும் போதுதான், இந்த பைபிள்ல வாசிக்க 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 நம்ம புத்தி நல்லா ஷார்ப் ஆயிடும். நம்ம வாழ வேண்டும். யார் நம்மளை தள்ளினார்களோ அவர்கள் மத்தியில நம்ம வாழ வேண்டும். அதுதான் சொல்லுகிறார். உன் சத்ரு என்பது உன் சொந்தங்கள், பந்தங்களை பார்த்து பேசுகிறார். அப்படிப்பட்ட நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் இன்றும் நம்மை ரட்சிக்கும் படிக்கு. ரட்சிப்புன்னா என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவர்களுக்கு மாத்த அந்த ரட்சிப்பு என்ற, அதுக்கு உண்மையான வேர்டு என்ன தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மீட்பு. அது ஒரு, இப்ப நம்ம கீழே விழுந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பள்ளத்துல விழுந்துரும், எல்லாரும் பார்த்துட்டே போயின்னு இருப்பாங்களா? நல்ல உள்ளங்கள் கை தூக்கி நம்மள மேல நிறுத்தி, அதுக்கு ஒரு பேர் உண்டு. அப்படி தூக்கி நிக்கிறவங்களுக்கு நல்ல சமாரியன் என்று பேர். அதுதான் அந்த இயேசு. அவர் நல்ல சமாரியா இருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மளை, நமக்கு முன்பாக முதியோர்கள் செய்த பாவங்கள் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எங்க குடும்பத்துல பயங்கர பிரச்சனைகள். நான் எங்க அம்மா வீட, இப்போ நான் எங்க அம்மா விழுந்துட்டாங்க, நான் போய் எங்க அம்மா கிட்ட 1 மாதம் இருந்துட்டு வந்தேன், சேவை செய்துட்டு தான் வந்தேன். அப்ப எங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து கேட்பேன், அம்மா அந்த காலத்துல என்னென்ன நடந்துச்சும்மா, நீங்க என்னென்ன பண்ணீங்க, அப்பா என்ன செய்தாரு கேட்கும்போது, சில எங்க தகப்பன் செய்த சில பாவங்களை எங்க அம்மா சொன்னாங்க. என் கண்களில தண்ணீர் வந்து விட்டது. அப்போ இதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா எங்க குடும்பங்களில் நிறைய வேதனைகள், துன்பங்கள் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன் ஏன் என்று கேட்கும்போது, என் தாயாரிடம் கேட்கும்போது சில காரியங்களை வெளிப்படுத்தினார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட பாவத்தை போக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம மிகுந்த சந்தோஷமா இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாராம்? பெத்தேலேம் என்கிற ஊரிலே பிறந்தார். இருக்குதா பெத்தேலேம் என்ற ஊரு? மேப்ல பாருங்க, இஸ்ரவேல் கிட்ட இருக்கும். எருசலேம், இஸ்ரவேல், பெத்தேல் எல்லாம் அந்த ஊர் சேர்ந்தது. அங்கேயே தான் இயேசு ஊழியம் பண்ணார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லுகிறது, தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணியம் என்னும் கொம்பை ஏற்படுத்தினார். ரட்சணியம் என்று கொம்பை ஏற்படுத்தினார். தாவீது என்ற வம்சத்துல. இயேசு எந்த வம்சத்துல வந்தார் என்பதை இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீது என்கிற ராஜா இருக்கிறார். ஆண்ட பூமியில ஆண்ட ராஜா தாவீது என்கிற ஒரு ராஜா. அந்த வம்சத்துல தான் 14 தலைமுறை தாண்டி தான் இயேசு பிறந்திருக்கிறார். அவர் ஹிஸ்டரி எல்லாமே இதுல இருக்குங்க. இந்த உலகத்துல யார் யார் ஆட்சி செய்தார்கள், எத்தனை ராஜாக்கள் வந்தார்கள், எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், எப்படி பூமி படைத்தது, யாராலே உண்டானது, எப்படியெல்லாம் இது செய்தார் என்பது எல்லாம் இந்த புஸ்தகத்துல இருக்கிறது. நான் எங்கேயும் போய் கத்துக்கல. நீங்க படிச்ச அளவு கூட நான் படிக்கல. நீங்கெல்லாம் இன்னும் இதுக்குள்ள நுழைஞ்சிச்சிங்கன்னா நீங்க இன்னும் உலகத்தையே தெரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு ரகசியங்கள் இந்த வேதத்துல இருக்கிறது. அவர் பிறப்பார் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய பாரம் இயேசு மேல வைத்தார். இயேசு இங்கே லூக்கால பிறந்துட்டாரு, கிபியில பிறந்துட்டார். எதுக்காக பிறந்தாருனாக்கா, நம்ம அகப்பட்டு இருக்கிற அந்த கைகளில் இருந்து நம்மளை பிடுங்கி எடுத்து, என் பிள்ளைகளை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி நம்மளை வாழ வைக்கத்தான் தேவன் இந்த நாளில பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை தான் பார்த்து கேட்கிறேன். நம்புறீங்களா? இயேசு இருக்கிறார் என்று நம்புறீங்களா? சொல்லுங்களேன், சொல்லிடுங்க. இல்லைன்னா வந்துருவாரு, காமிக்க வந்துருவாரு. ஹல்லேலூயா. ஆகையால தேவ பிள்ளைகளே, இயேசு பிறந்தது எதற்காக தெரியுதா? இன்னும் நிறைய சொல்லலாம். அவர் நம்ம சாபத்தை போக்க வந்தார், நம்மை ரட்சிக்க வந்தார், நம்ம பாவத்தை போக்க வந்தார். நம்ம என்ன பாவம் செய்தாலும் அவர் பாருங்க, வேதத்துல மன்னிச்சதெல்லாம் யாரை தெரியுமா மன்னிச்சிருக்கிறாரு? கொலை செய்தவர்களை மன்னித்திருக்கிறார், விபச்சாரியை மன்னித்து இருக்கிறார். விபச்சாரிகளை நம்ம மன்னிக்க முடியுமா? கிட்ட கூட போக மாட்டோம். விபச்சாரியை மன்னித்து இருக்கிறார், குஷ்ட ரோகிகளை சுகமாக்கி இருக்கிறார், பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை தந்திருக்கிறார், மரித்தவர்களை எழுப்பி இருக்கிறார். இப்படியெல்லாம் அதிசயம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏழைகளை தான் தேவன் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனுஷர்களால நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? என்னை போல ஒரு காலத்துல நான் தள்ளப்பட்டது போல நீங்க தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காகத்தான் இந்த பூமிக்கு நான் வந்தேன், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு நான் வந்தேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?
எந்த பிறந்த நாளிலே? இயேசுவின் பிறந்த நாளிலே. அப்பா, எங்களுக்காக நீர் பிறந்தீரே. அவர் பிறக்கும் போதே மரிப்பேன் என்று தெரிந்து தான் அவர் பிறந்திருக்கிறார். நம்மெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் பிறக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனா இயேசு மரிப்பேன் என்று நல்லா அவருக்கு தெரிந்தும் கூட அவர் கடவுளுக்கு பயந்து 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். ஆகையால அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், நான் கூப்பிட்டது போல அநேகர் பாவத்திலும் சாபத்திலும் இருப்பீர்களானால், என் குடும்பத்துல இப்படி ஒரு பாவங்கள் வருகிறது அப்பா, என் குடும்பத்துல நாங்க என்ன சம்பாதித்தாலும் அந்த சம்பாதனை வீட்டுல இருக்கிறதுலயே தகப்பனே அப்படி ஒரு சாபம் இருக்கிறதா? குழந்தை இல்லாமல் சாபம் இருக்கிறதா? கல்யாணம் ஆகாமல் சாபம் இருக்கிறதா? கல்யாணம் ஆகி கூட வாழ முடியாமல் சாபம் இருக்கிறதா? வியாதியில இருக்கிறீங்களா? எத்தனையோ தொல்லைகள் இருக்கிறதா? எந்த வேலை எடுத்தாலும் ஆண்டவரே அப்பா என்னால முன்னே வர முடியல என்று எல்லாம் தடைகள் இருக்கிறதா? இதோ நமக்காக ஒரு இயேசு இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய பிதா இருக்கிறார். அதிசயமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்க. இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்திலே, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத காரியங்கள் உங்களிடத்திலே இருக்குமானால், கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் பூமிக்கு வந்தேன். உங்களுக்காக நான் பூமிக்கு வந்தேன். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்காக நான் பூமிக்கு வந்தேன். உங்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க நான் பூமிக்கு வந்தேன். கொள்ளாதவர்கள் கைகளிலே நீங்க சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? இதோ அவர்கள் கைகளிலிருந்து மீட்டுக்கொள்ள நான் பூமிக்கு வந்தேன். ஆம் தேவ பிள்ளைகளே, எனக்கு விடுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கும் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் அதிசயமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யத்தான் போறார். அவர் வேதம் சொல்லுகிறது, நான் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யாவிட்டால் என்னை நீங்க விசுவாசிக்க மாட்டீங்களே. நீங்க எந்த காரியத்தை நீங்க இயேசுக்கு முன்பாக வைக்கிறீர்களோ நிச்சயமா உங்க ஜெபத்தை தேவன் கேட்பார். உங்க விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். நீங்க ஒரு மனுஷன் இடத்துல பேசுவது போல தேவனிடத்துல பேசி பாருங்கள். நிச்சயமா தேவன் உங்க வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பார். இயேசு அதற்காகத்தான் வந்தார். தேவ பிள்ளைகளே, நமக்காகத்தான் வந்தார். நமக்காக ஒரு தெய்வம் உண்டு. யார் உங்களை விசாரிக்காமல் போனாலும் சரி, யார் உங்களை பார்க்காமல் போனாலும் சரி, உதவி செய்ய மனது இல்லாமல் போனாலும் சரி, இயேசுவை நோக்கி பாருங்க. கதவுகளை தட்டி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. உன் பிள்ளைகளை நீர் அவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்துல இந்த நாளில நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சந்தோஷத்தை கொடுக்க மாத்திரம் தான் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிரோஜனமா இருக்குமானால் நீங்க லைக் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி எங்களோடு நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் எங்கள் கான்டாக்ட் நம்பரை நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறோம்.